வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பெஸ்ட்டான DTH சிக்னல் ஃபைண்டர் மீட்டர பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, டிபிசி கம்பெனியுடையது. அதில மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா, DSF 888 இதில 111 அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்கு. நம்ம 888 பத்தி பார்க்கலாம். பாக்ஸுடைய ஃப்ரண்ட் பேஜ், பேக் சைடு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. இந்த மீட்டருடைய பேட்டரி பவர் அப்படின்னு பார்த்தோம்னா, 800 mAh தான். இந்த மீட்டர் பார்த்தீங்கன்னா, நான் 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு வாங்கி. நெறைய பேர் கேட்டிருந்தாங்க பெர்சனலா எனக்கு இந்த மீட்டர பத்தி சொல்லுங்க அப்படின்னு. அதனால நான் உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கிறேன். இப்ப நம்ம பாக்ஸ்க்குள்ள என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, எடுத்தோனே யூசர் மேனுவல் குடுத்துருக்காங்க. டிபிசி கம்பெனி தரப்புலருந்து. அதனுடைய யூசர் கைடு குடுத்துருக்காங்க. எப்படி எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு. நம்ம இங்க வச்சிரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேக் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு 12 வோல்ட் 1 ஆம்பியர் அடாப்டர் குடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு யூஎஸ்பி போர்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றதுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் குடுத்துருக்காங்க. அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம மீட்டர பார்க்கலாம். வாங்க. இதான் பார்த்தீங்கன்னா, டிபிசி கம்பெனியுடைய மீட்டரு. இது ஒரு நல்லாவே இருக்கு. எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. பார்த்தீங்கன்னா, இது பவர் சார்ஜர், அடுத்து யூஎஸ்பி போர்ட்டு. இது பார்த்தீங்கன்னா, எல்என்பி இது கேபிள். இந்த பின் நீங்க வாங்கும்போதே நான் ஒரு கையில காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது வாங்கிக்கங்க. ஒரு ரூ. 5 ரூ. 10 தான் வரும். இத வாங்கிட்டு அடுத்தது அதில சிக்னல கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா, டைரக்ட்டா மீட்டர்ல இது போடாம கனெக்ட் பண்ணீங்கன்னா, அங்கிட்டு இங்கிட்டு அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னா, அது லூஸ் ஆறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால இது வாங்கிக்கங்க. கடையிலேயே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் நீங்க இத கேட்டு வாங்கிக்கங்க இந்த பின்னு. அவ்வளோதான். பின்னாடி பேட்டரி, அடுத்து ஒரு டார்ச். இப்ப நம்ம ஆன் பண்ணலாம். இப்ப நம்ம ஆன் பண்ணா ஒரு 6 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. மெனு ஆப்ஷனு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சேட் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன சேட்டலைட்டு, ஃப்ரீக்வன்சி நம்பர் சேஞ்ச் பண்றது, சிம்பல் ரேட்டு சேஞ்ச் பண்றது, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க மீட்டர் வாங்குனீங்க அப்படின்னா, நம்பர் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கும். நீங்க வேற உங்க மீட்டர பார்த்து அந்த நம்பர் செட் பண்ணிக்கங்க. ஃப்ரீக்வன்சி நம்பர். ஒரு சில மீட்டர்ல டிஃபால்ட்டா புதுசா அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஆனா நான் வாங்கும்போது அப்டேட் ஆகல. நீங்க செக் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிக்னல் ஸ்கேன். இதில தான் நம்ம ஒவ்வொரு டிஷ்க்கு சிக்னல் பார்க்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நார்மலா இதில 77 சேட்டலைட் குடுத்துருப்பாங்க. அதாவது சி பேண்ட், கேயு பேண்ட் 2மே சேர்த்தியே குடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது சிக்னல் ஸ்ட்ரென்த் எல்என்பி பவரு. அடுத்து கீழ இருக்கிறது தான் நம்ம குவாலிட்டி பிடிக்கிறது. அவ்வளோதான். இதுலயும் நீங்க நம்பர் ஃப்ரீக்வன்சி நம்பர் சேஞ்ச் பண்றதுனா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, டூல்ஸ். இது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஷ்ஷும் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், எப்படின்னு இருக்கும். இது நம்ம அதிகமா தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தேவையில்ல. அடுத்து சேட் மேனேஜர். இது பார்த்தீங்கன்னா, ஒரு சேட்டலைட் ஆட் பண்றது, எடிட் பண்றது, டெலீட் பண்றது. இப்போ புதுசா நீங்களே ஒரு சேட்டலைட்ட ஆட் பண்றீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய சேட்டலைட்ட எடிட் பண்றதுனால எடிட் பண்ணிக்கலாம். நீங்க பேக் அப்படி எடிட் பண்ணி எல்லாமே சேவ் பண்ணிட்டு, பின்னாடி பேக் வந்தீங்கன்னா, எஸ் ஆர் நோ கேட்கும். அப்ப நீங்க எஸ் குடுத்துக்குங்க. நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க ஓகே பண்ணிட்டீங்கன்னா, அது சேவ் ஆயிரும். அவ்வளோதான். பின்னாடி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, RETன்னு இருக்கும் அந்த பட்டனு. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா, இப்போ கேட்குது பார்த்தீங்களா, எஸ் ஆர் நோ. இப்போ நீங்க எஸ் குடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிரும். நோ குடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிபி மேனேஜர். இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஆட் டிரான்ஸ்பாண்டர், எடிட் டிரான்ஸ்பாண்டர், டெலிட் டிரான்ஸ்பாண்டர் 3 ஆப்ஷன் இருக்கும். இதுலயும் பார்த்தீங்கன்னா, எல்லா சேட்டலைட்டும் காமிச்சிருப்பாங்க உள்ளுக்கு போய். நீங்க எதுவும் ஆட் பண்றது, ஃப்ரீக்வன்சி நம்பர் எதுவும் சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். புதுசா சேட்டலைட்டும் நீங்க இதில வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து எடிட் டிரான்ஸ்பாண்டர்னா இருக்கக்கூடிய 77 சேட்டலைட்ல ஏதாவது எடிட் பண்றதா இருந்தா எடிட் பண்ணிக்கலாம். டெலிட்டும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் செட்டிங். இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு லாங்குவேஜ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆப்ஷனு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த லாக் டோன் ஒவ்வொரு பட்டன் அமுத்தும்போது அ பாப்அப் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆப்ஷனு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிக்னல் ஃபைண்ட் பண்ணும்போது சிக்னல் வந்துருச்சுன்னா ஒரு டோன் வரும். அத ஆஃப் பண்ணிக்கிறது. அவ்வளோதான். அடுத்து டார்ச் ஆப்ஷனு. அடுத்து அவ்வளோதான். இதில நீங்க வேற எதுவும் யூஸ் பண்ணிற வேண்டாம். அவ்வளோதான். இந்த மீட்டர் பார்த்தீங்கன்னா, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க ஒரு டெக்னீஷியன் அப்படின்னா, நீங்க இந்த டிஜிட்டல் மீட்டர் வாங்கிருங்க.
ஸோ தயவுசெய்து இந்த அனலாக் மீட்டர் அது வாங்காதீங்க. அமேசான் இதுலலாம் ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா ரூ. 500 ரூ. 1000 போட்டிருப்பாங்க. அந்த முள்ளு மீட்ரு. ஸோ அதெல்லாம் ஒரு சில பேர் ஐடியா குடுப்பாங்க. அது தயவுசெய்து வாங்கிடாதீங்க. இது பார்த்தீங்கன்னா 3000லேருந்து 3700 வரைக்கும் உங்களுக்கு ஆஃப்லைன்ல கிடைக்குது. இதுவும் ஆன்லைன்ல வாங்கிறாதீங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு எனக்கு. ஸோ அடுத்து இதுலயும் இன்னொரு மீட்டர் இருக்கு. யூரி மீட்டர் இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா பேட்டரி பிக்கப் கொஞ்சம் அதிகம் அப்டின்னாங்க. 1500 எம்ஏஹெச் அப்டின்னாங்க. ஸோ அந்த மீட்டர் எனக்கு நாங்க அவ்வளவா யூஸ் பண்ணதில்ல. நான் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படி வாங்குறதுனா இந்த மீட்டர் வாங்கிக்கங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இது கெயினும் அதிகமாக பண்ணுது. ஓரளவுக்கு சிக்னல் கெயின் டக்குன்னு நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. ஆனால் பேட்டரி பிக்கப் பொறுத்தளவுக்கு இதில் கம்மி தான் 800 எம்ஏஹெச். ஸோ ஒரு 2 டிஸ்ஸு தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் பண்ண முடியும். அடுத்து நீங்கள் அடாப்டர் கொண்டு போயிருங்க. அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.